எப்போவுமே ஃப்ரெண்டு தான் வந்துட்டு பேக் பண்ணி கொரியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து நானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேக் பண்ணி கொரியர் பண்ணேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சூப்பராக டெலிவரி ஆயிடுச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். டேமேஜ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் பண்ணால் சூப்பராக பண்ணுவாங்க, நம்ம மொக்கையாக பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அச்சுவோட ஃப்ரெண்டோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங் தான் அவங்க அம்மா கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அதனால் செம்மையாக கிளம்பியாச்சு. அச்சுக்கு வந்து தெரியாது, இது வந்து அச்சுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுவே ஒரு கிஃப்ட் வாங்க வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன். அச்சுக்கு எங்கள் பொண்ணு ரொம்பவே ஹாப்பி. எனக்கும் தெரியாது அச்சுக்கு வந்து இவ்வளோ க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் கிருத்விக் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருந்தது. அவங்களாம் வேன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப சூப்பரான பாண்டிங் இருந்தது. எனக்குமே வந்து அங்கே போனப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா அவங்க கூட யார் கூட எந்த பாண்டிங் கிடையாது. இந்த தடவை போனது ரொம்பவே ஹாப்பி. சூப்பராக கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.